از کشورهای دیگه میخوان بیان کمک بکنن بهشون برای اینکه تنگه هرمز همچنان باز بمونه که البته از نظر ما باز هست، فقط بسته است به روی دشمنان ما، به روی کسانی که به کشور ما تجاوز ناجوانمردانه را انجام دادن و متحدینشون. The bad news is that we have not reached an agreement, and I think that's bad news for Iran much more than it's bad news for the United States of America. பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் இடையே 21 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் இதனை உறுதிப்படுத்தினார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால பகைமை மற்றும் 2 போருக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் எதிரெதிரே அமர்ந்து பேசியுள்ளதாக இஸ்லாமாபாத்தில் உள்ள பிபிசியின் முதன்மை சர்வதேச செய்தியாளர் லீ ஸ்டூசெட் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது? இந்த காணொளியில் பார்க்கலாம். சனிக்கிழமையன்று இஸ்லாமாபாத்தில் தொடங்கிய ஈரான் மற்றும் அமெரிக்க குழுக்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இரவு வெகுநேரம் வரை நீடித்தது. ஞாயிறு அதிகாலை 4:50 மணி வரை பேச்சுவார்த்தை நீடித்ததாக பிபிசி செய்தியாளர் கிறிஸ்டல் ஹெய்ஸ் தகவல் தெரிவித்தார். இவ்விரு நாடுகளுக்கும் இடையே பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையே எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முன்னெடுத்துச் செல்வதில் பாகிஸ்தான் சிறப்பாக செயல்பட்டது என குறிப்பிட்டார். மேலும், நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்துவிட்டோம், ஆனால் அவர்கள் எங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டனர். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்திருந்தால் அதற்கு காரணம் பாகிஸ்தானியர்கள் அல்ல, ஏனெனில் அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டனர் என்றார். ஈரானின் அணுசக்தி திட்டம் அழிக்கப்பட்டுவிட்டது என்று கூறிய ஜே.டி. வான்ஸ், எதிர்காலத்தில் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க வலுவான மற்றும் அடிப்படையான அரசியல் உறுதிப்பாடு தேவை என்று வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தையின் நிலை குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் பேச்சுவார்த்தை தீவிரமாக இருந்தது என குறிப்பிட்ட அவர், அதன் வெற்றி என்பது எதிர்த்தரப்பின் தீவிரம் மற்றும் நல்லெண்ணத்தை சார்ந்தது என தெரிவித்தார். அமெரிக்கா அதிகப்படியான மற்றும் சட்டப்பூர்வமற்ற கோரிக்கைகளை தவிர்க்க வேண்டும் எனவும் ஈரானின் சட்டப்பூர்வ உரிமைகள் மற்றும் நலன்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கோரினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது ஹோர்முஸ் நீரிணை, ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஈரானில் நடைபெற்று வரும் போரை முழுமையாக நிறுத்துவது உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பதற்றங்களை நிரந்தரமாக குறைப்பதற்கான வழியை கண்டறியுமாறு ஈரானை வலியுறுத்தினார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் மசூத் பெஷஷ்கியானுடன் பேசியதாகவும், அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு பிராந்திய பாதுகாப்பு உத்தரவாத ஒப்பந்தத்தின் அவசியம், ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் லெபனான் உட்பட ஒரு போர் நிறுத்தத்தின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். மறுபுறம், பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு முன்பே ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் இல்லாவிட்டாலும் அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போது ட்ரம்ப் இதனை தெரிவித்தார். ஈரான் விமானப்படை, கடற்படை மற்றும் ஈரானின் தலைமை பீடத்தை அமெரிக்கா அழித்துவிட்டது என்கிற தனது கூற்றை மீண்டும் வலியுறுத்திய ட்ரம்ப், தற்போது ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான வேலைகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த சமயத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தரப்பிலிருந்து எதிர்வினை வந்துள்ளது. அதில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் இன்னும் முடியவில்லை என்றும், நாங்கள் இன்னும் அவர்களை எதிர்த்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை அழித்தது உள்ளிட்ட இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையால் சாத்தியமான சாதனைகளை பட்டியலிட்டிருந்தார். அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருந்தாலும் தற்போதைய பதற்றமான சூழலில் இது முக்கியமானதாக கருதப்படுகிறது.